அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். புரட்சி தமிழகம் பறையர் பேரவை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது விசிகாவை சேர்ந்த குண்டர்கள், ரவுடிகள், பொறுக்கிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறானுங்க. எங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா சென்னையினுடைய டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாகவே இந்த தாக்குதல் அப்படின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நடந்திருக்குது. போலீஸுக்கு கண் முன்னாடியே இந்த தாக்குதல் நடந்திருக்குது. அது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். டிஜிபி ஆபீஸுக்கு எதற்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புகார் மனு கொடுப்பதற்காக பாமக கட்சியை சேர்ந்தவர்களோட இவர் போறதுக்காக இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்காக பாமக கட்சியினர் வருவதற்காக இவர் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்பதான் இவர் தனியா இருக்கிறத பார்த்த உடனே இந்த தாக்குதலை இந்த ரவுடி கும்பல் 3-4 பேர் கொண்ட இந்த ரவுடி நாய்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறானுங்க. எதுக்குன்னு பார்த்துட்டோம்னா, திருமாவளவன் அவர்களை இவர் இழிவாக பேசிட்டாராம். அதுக்காக இவங்க தாக்குதல் நடத்துறானுங்களாம். முதல்ல புகார் கொடுக்கறது எதுக்காக இவர் போனார் அப்படின்னா, பாமகவினுடைய ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவர் இவர் மீது நேற்றைக்கு ஒரு கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்குது. வெடிகுண்டை வீசி இருக்கிறாங்க. ஆடுதுறை அந்த பேரூராட்சியினுடைய அந்த அவர் தலைவருடைய அலுவலகத்திலேயே இந்த முயற்சி நடந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவுக்கு கேடு கெட்டு போய் இருக்குதுன்றதுக்கு இதெல்லாம் படிப்படியான சான்று. அரசு அலுவலகத்துக்குள்ளாக போய் அங்க விஏஓ வெட்டுறது, கனிமூல சுரண்டலுக்கு எதிராக போராடக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களை கொல்றது, இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது. எவனா கஞ்சா போதையில இருந்தானா அதை துப்பு கொடுத்து காவல்துறைக்கு தகவல் சொல்றது, அவனை வெட்டுறது, அப்படி சமூக செயல்பாட்டாளர்களை வெட்டுறது, அரசு பணியாளர்கள் அலுவலர்களை வெட்டுறது அப்படின்னு இன்னைக்கு அது பேரூராட்சி தலைவர் வரைக்கும் இந்த கொலை முயற்சிகளும் கொலைகளும் தொடர்ச்சியாக திராவிட மாடல் சமூக நீதி ஆட்சியில கேவலத்திலையும் கேவலமாக சட்டம் ஒழுங்கு இப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த கொலை முயற்சி நடந்திருக்குதுல்ல, அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி பாமக கட்சியினரோட புகார் டிஜிபியை சந்திச்சு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிஜிபி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ பாமக காரங்க வர்றதுக்கு முன்பாக இவர் வந்துட்டுன்றதுனால தனியாக காத்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் வருகிறார் என்பதை முன்பே தெரிந்து இந்த ரவுடி கும்பல் கையில தடியோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 3 பேர் அவரை அடிச்சு சட்டையை கிழிச்சு கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறானுங்க. இது எல்லாமே காவல்துறையினுடைய முன்பாக நடக்குது. இது வேற எங்கேயோ ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கு அப்படின்னா கூட காவல்துறைக்கு பின்னால்தான் தகவல் போச்சுன்னு சொல்லலாம். ஒரு டிஜிபி ஆபீஸ்ன்றது என்ன? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை இருக்குதுல, காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம், அது ஹெட் குவார்ட்டர்ஸ். சென்னை பீச்சில் அவ்வளவு ஒரு மெட்ரோ சிட்டியில இப்படி ஒரு பப்ளிக் அவ்வளவு கூடக்கூடிய இடத்துல காவலர்கள் வந்துட்டும் போயிட்டும் நூற்றுக்கணக்கான காவலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விசிகா குண்டர்களுக்கு, இந்த ரவுடிகளுக்கு என்ன பிரச்சனை? எங்க தலைவர் திருமாவளவன் இவர் தவறா பேசிட்டாரு, விசிகா கட்சியை தவறா பேசிட்டாரு. சரி, தவறா பேசினா என்ன செய்ய? நீ புகார் கொடு போலீஸ்ல. தலைவர் இழிவா பேசிட்டாரு, இழிவா பேசினா என்ன செய்யணும்? மான நஷ்ட வழக்கு போடு, நீதிமன்றத்துல சந்தி. அதுக்கு என்னப்பா சட்டம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, போலீஸ் இருக்குது, கோர்ட் இருக்குது. நீதிமன்றத்தை படிக்கட்டுக்கு ஏற வை அவரை. அதை விட்டு போட்டு சரி அவர் பேசிட்டார், பதிலுக்கு நீயும் பேசிக்க, அரசியலா பேசு, கருத்து முரண்பாட வை. அவர் ஒரு கருத்து சொல்றா, நீ ஒரு எதிர்கருத்தை சொல்லு. அதை விட்டு போட்டு ரவுடிகளை ஏவி அடிக்க விடுறது இருக்குதுல்ல, இது எந்த விதத்துல நியாயம்? இது போய் தாக்கி இருக்கிறானுங்க. நீங்க பாருங்க, போலீஸ் கண் முன்பாக அங்க ஒரு காவலர் இருக்கிறாரு, வாக்கி டாக்கில பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ரவுடி கும்பல் தொடர்ச்சியா தாக்குறானுங்க. ஆனா போலீஸ் கண்டுக்கவே இல்லை. காவல்துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப இந்த கேடுகட்ட ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படின்றது இது ஒரு சரியான சான்று. இது இந்த சம்பவம் வேற எங்கேயாவது நடந்திருந்தா கூட நம்ம சரி அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா காவல்துறையினுடைய தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக நடக்குதுங்க இப்படி ஒரு சம்பவம். காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுல தான் சட்டம் ஒழுங்கு இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. ஏன் விசிகா காரங்க பேசாத பேச்சா? திமுக காரங்க பேசாத பேச்சா? அடிக்கணும்ன்ற தைரியம் உங்களுக்கு எங்க இருக்குதா வருது? நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணி கட்சியுடைய ஆட்சி, நமக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கும். நம்ம கூட்டணி கட்சி அவங்க தான், தேர்தல் நெருக்கத்துல வேற இருக்குது. நமக்கு இதெல்லாம் வழக்கு பெருசா பதிய மாட்டாங்க, விட்டுருவாங்க அப்படின்ற தைரியம் தானே. இப்ப நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு பேசுது அப்படின்னா கருத்து நம்ம திமுக விமர்சிப்போம், காட்டமா விமர்சிப்போம், மாற்று கருத்தே இல்லை. திமுகவினுடைய அத்தனை கொடூரங்களையும் தோல் உரிச்சு தொங்க விடுவோம், வரலாற்று ரீதியாக ஆதாரங்களோட பேசுவோம். இதை பொறுத்துக்க முடியாது இந்த திராவிட நாய்கள், இந்த திமுக நாய்கள் என்ன செய்யும் அப்படின்னா, சரக்க போட்டு குவார்டர் பாட்டிலோட வருவான் கிளம்பிக்கிட்டு. என் தலைவர் எப்படி நீ பேசுவ, எங்க அக்கா கனிமொழி எப்படி நீ பேசுவ, என் தலைவன் தளபதி எப்படி நீ பேசுவ, உதயநிதி எப்படி பேசுவ அப்படின்னு. உதயநிதி மக்கள் பிரதிநிதி, விமர்சிப்பதற்கு முழு உரிமை இருக்குது. கனிமொழி மக்கள் பிரதிநிதி, ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதி, கருணாநிதி மக்கள் பிரதிநிதி, முன்னாடியே இருந்தவர். அப்ப இவங்க எல்லாம் செயல்பாட்டை இவருடைய அரசியலை விமர்சிப்பதற்கான அடிப்படை உரிமை இருக்குது. நீ பெரிய பேசி பேசி வளர்ந்த இயக்கம் தானே, பதிலுக்கு மேடை போடு, அதுக்கு பதில் சொல்லு. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல துப்பில்லாத இந்த நாய்கள் மேடையேறி அடிக்க வருது.
அதுவும் காவல்துறை முன்னாடியே நடக்கும். காவல்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்துறோம். இந்த கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? காவல்துறையினுடைய பொறுப்பு. ஆனா 4 பொறுக்கி நாய்கள், திமுக பொறுக்கி நாய்கள் வந்துகிட்டு காவல்துறைக்கு முன்பாகவே ரவுடிசம் பண்ணுவானுங்க. பதிலுக்கு நம்ம போய் தாக்குதல் பண்ணோம், பதில் தாக்குதல் பண்ண தற்காப்புக்காக ஏதாவது பண்றோம் அப்படின்னா நம்ம மேல வழக்கு பதிவானுங்க, நம்மள வாய்தான் கிழிப்பானுங்க, நம்மள பிடிச்சி உள்ள போடுவானுங்க. ஆனா அவனுங்களே விட்டுருவானுங்க. அப்ப நம்ம ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்தின் அடிப்படையில கருத்தை வைப்பதற்கு இவ்வளவு பிரச்சனை. சரி, இதே நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி 10 வருஷம் இருந்துச்சுலடா, அப்பயும் நாங்க திமுக விமர்சிச்சோம்ல, உனக்கு மேடை ஏற துணிவு வந்துச்சா? நாம் தமிழ் கட்சி மேடை உன்னால ஏற முடிஞ்சதா? அப்ப வராத தைரியம் இப்ப எப்படி வந்துச்சு? நம்ம ஆட்சி, போலீஸ் நம்ம கட்டுப்பாடு, அந்த தொகுதி எம்எல்ஏ காப்பாத்திடுவாரு, அமைச்சர் காப்பாத்திடுவாரு, திமுக ஐடி விங்க காப்பாத்திரும், இந்த தைரியம் தானே. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால நீ ஆடுற. இப்ப அதே தான் இவனுங்களுக்கு, விசிக காரர்களுக்கும். நீங்க பாருங்க எவ்வளவு கேடு கிட்டவனுங்க பாருங்க. இது யாரோ கீழே உள்ள நபர்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது, திட்டமிட்ட தாக்குதல். இதுக்கு இன்னொரு சான்று என்னடான்னா, விசிகாவினுடைய ஐடி விங்ல இந்த பதிவை போடுறாங்க. இந்த போட்டோ வருது, ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய பாலிமர் நியூஸ்ல வந்து அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க. நான் கூட இதை கண்டிச்சு ஏதாவது போட்டிருக்காங்களோன்ற ஒரு நப்பாசையோட அதை போய் படிக்கிறேன். இதை ஆதரிச்சு போட்டிருக்குங்க விசிகாவுடைய அதிகாரப்பூர்வ ஐடி விங்கு. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வன்முறை தீர்வல்ல, இருந்தாலும் தரமான சம்பவம். வன்முறை தீர்வு கிடையாதான், இருந்தாலும் தரமான சம்பவமா. கருத்தால் எவனையும் எதிர்கொள்ள விசிகா தயார், எதிர்கொண்டு தொலைய வேண்டியதானே. அடுத்து பாருங்க, அதே சமயம் தனிநபர் தாக்குதலில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பதிலளிக்கப்படும், விசிகா ஐடி விங் அடங்க மறுப்போம். இப்ப தெரியுதா? இந்த பதிவு வெளியாகி 10 நிமிடத்துக்குள்ளாக விசிகா ஐடி விங்ல இருந்து இப்படி ஒரு பதிவு வருது அப்படின்னா இது தெரியாம வந்துச்சா? அப்ப திட்டமிட்டு இவர்கள் தலைமையினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறானுங்க. இது மறுக்க முடியுமா? விசிகாருடைய ஐடி விங்ல இருந்து அபிஷியலா போட்டுருக்காங்க. ஏன்னா விசிகா காரங்களும் திமுக காரங்களும் பேசாத பேச்சாடா. திமுக இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கானே, அவன் பேசாத பேச்சா அடுத்த கட்சிக்காரங்கள? அப்ப அதுக்கெல்லாம் அப்ப உங்க கூட்டணி கட்சிக்காரன் பேசினா வேடிக்கை பார்ப்பீங்க, எதிர் தரப்புல ஏதாவது ஒரு குரல் வந்துட்டேன்னா அதுக்கு அடிக்க பாயிரதா? என்ன கேலி கூத்து பாருங்க. இப்ப விசிகா கட்சிக்காரங்க பேசிட்டு திரியிறாங்களே, நாம் தமிழ் கட்சி ஏனன் சீமானவர்கள் எல்லாம் இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாங்களே, குறிப்பா இந்த வன்னியரசு மாதிரியான ஆட்கள்லாம் கருத்தியலாவ பேசிட்டு இருக்கிறாங்க. வன்னியரசு எல்லாம் முழு வன்மம், வக்கர புத்தி, அதனுடைய வெளிப்பாடாக அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் விமர்சிட்டு திரிகிறாரு வன்னியரசு. இப்ப இதுக்கெல்லாம் பதிலுக்கு நாங்க ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம்னா இது ஆரோக்கியமான அரசியலா? இதான் நீங்க கத்துக் கொடுக்குற அரசியலா? அமைப்பாய் திருவள்ளுவன் புத்தகம் எழுதினீங்கல்ல, அதுல ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் அவ்வளவு விவரிச்சு எழுதினீங்களே திருமாவளவன், அந்த ஜனநாயகத்துல 1% உங்க கட்சி தொண்டர்களுக்கு உங்க கட்சிக்காரங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? போல திருமாவளவன் பேசலாமா? திருமாவளவன் நாம் தமிழர் கட்சி பார்த்து கேட்டாரு, நாம் தமிழர் கட்சி தேர்தலில் தனிச்சு நிக்குது அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொன்னாரு. எங்க ஊர்ல காயல்படுறதுல தான் பேசினாரு. தனிச்சு நின்று என்னத்த புடுங்க போற அப்படின்னு கேட்டாரு. இது அரசியலா விமர்சிக்கிறதா? பதிலுக்கு நாங்களும் திருமாவளவன் நீ கூட்டணி வச்சு என்ன புடுங்கிட்ட அப்படின்னு நாங்க கேட்டோம்னா இது நல்லா இருக்குமா நான் கேட்கிறேன். ஏச்சுக்கு பேச்சு நம்ம ஏட்டிக்கு போட்டியா பேச தெரியாம உட்காந்துருக்கோம். உங்களுக்கும் அப்பனா பேசணும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கேன். அப்ப ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கருத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, இருந்துட்டு போங்க. நாங்க இன்னொரு இதுல இருக்கிறோம், உங்களுக்கு அதை ஆதரிக்கணுமா, இது ஜால்ரா போட்டுமா போட்டுட்டு போங்க, நாங்க விமர்சிக்கிறோம், பதிலுக்கு விமர்சனம் வைங்க, கருத்து வைங்க, கருத்தியல் மோதலாக இருக்கட்டும். விசிகா ரவுடிகள் எங்க வந்தாலும் சரி, இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே போன மாசம் பார்த்தோம் மக்கள் மன்றத்துல கார்த்தி இடுமான கார்த்தி என்ன வன்னியரசு எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துல அங்க வந்தா அங்க சேர் பறக்குது, 10 சேர் பறக்குது. இந்த ரவுடித்தனம் பண்றதை தவிர உனக்கு என்ன தெரியும்? விசிகாரனுக்கு கருத்தியலா பேச தெரியுமா? ஆக்கப்பூர்வமா விவாதிக்க தெரியுமா? ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, இதை விட்டு போட்டு அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு ஆள் நிக்கிறாரு, அவர் அடிக்கிறதுக்கு 4 பேர் தடியோட வந்திருக்கானுங்க. அட கேவலமா இல்லையா இது? ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு 4 பேர் அனுப்புவீங்க? அப்ப இப்படி இந்த வீரத்தை யார காட்டணும் அப்படின்னா திமுக அரசுக்கு எதிராக காட்டி தொலையணும். அப்ப நீ அதிகாரத்தை எடுத்து நிக்கிற ஆளு, சண்டை போடுற ஆளுன்னு சொல்லலாம். அங்க பம்முன்னு பம்மி போட்டு இன்னைக்கு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக அவ்வளவு கொடுமைகள் இந்த ஆட்சியில் நடக்குது. வேங்கைகள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள், காவல்துறை சித்திரவதைகள், வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குது, மலக்குழி மரணங்கள் அதிகரிச்சிருக்குது. இவ்வளவு சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது இந்த ஆட்சியில.
இதுக்கு எதிராக எல்லாம் பொங்க முடியாத, கேள்வி கேட்காத இந்த கூட்டம் தனிநபர் ஒருத்தர் ஏதோ பேசிட்டாராம், விமர்சனம் வச்சுட்டாராம். இதே திருமாவளவனை வந்து திமுக காரங்க யாரும் பேசுனது இல்லையா? நீ கூட்டம் விட்டு வெளியே போனப்ப 2016 சமயத்தில் யாரும் பேசலையா? அப்ப திமுக காரன் அடிக்க துணிவு இருந்துச்சு அவனுக்கு? என்னடா சாதிச்சீங்க? திமுக கூட்டணியில் இருந்தீங்க, கொடி ஏற்ற முடியுதா? விசிகாவுடைய கொடியை தமிழ்நாட்டில் எங்கேயா ஏற்ற முடியுதா? கூட்டணி கட்சிங்கிற, உன் வெற்றிக்கு நான் தான் காரணங்கிற, திமுக வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு என்னதுங்கிற, 25% ஓட்டு என்னதுதான் சொல்ற. அது வேற, 1% ஓட்டுள்ள ஒரு கட்சி தான் இந்த விசிகா. 0.99 தான், 1% கூட கிடையாது. அப்படி ஒரு கட்சி. அப்ப இப்படி எல்லாம் திமுக உழைச்சி கொண்டு எல்லாம் செஞ்சு என்ன கண்டுகிட்ட? அண்ணா திமுக ஆட்சியில கூட உன்னால கொடியேற்ற முடிஞ்சது. உன் திமுக ஆட்சியில, உன் கூட்டணி கட்சி ஆட்சியில உன்னால கொடியேற்ற முடியல. கட்சி கொடி கேவலம். அப்ப கூட்டணி வச்சு நீ என்ன பிடிங்கிட்ட? இப்படிலாம் நாங்க கேட்கலாம்ல. அப்போ ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்குல இருந்து அத்தனையும் சீர்கட்டு நாசமா போய் கிடக்குது. இதெல்லாம் பேச துப்பற்றவங்க 4 பொறுக்கி பயில அனுப்பி விட்டு ஒருத்தர் அடிக்கிறது. ஏர்போர்ட் மூர்த்தி உங்களுக்கு கருத்து விமர்சனம் இருக்கா? வச்சுட்டு போங்க, கருதியல் ரீதியா வைங்க. அவர் ஏற்கனவே 2 முறை காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக இப்படி ஒரு கொடூரமான ஒரு கோர தாக்குதல் நடக்குது அப்படின்னா, அது ஒரு அறியப்பட்ட ஒரு நபர், யூடியூப்ல பேசுறவரு, அவருக்கே இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா சாமானியனுடைய நிலை என்ன? புகார் கொடுத்தாரு, அந்த புகார் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இது வரைக்கும்? இனியாவது இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டானுங்க. அப்ப சாமானியனுக்குன்னா ஒரு சட்டம், சாமானியனுக்குன்னா ஒரு பேச்சு. இதே திமுக காரன, அதிகாரத்தில் இருக்கிறவன, வேறவனா ஒருத்தன் எதிர்முகாமில் இருக்கிறவன் ஏதாவது பேசிட்டாலோ தாக்கி இருந்தாலோ கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, பல்ல புடுங்கிறது, காவல்துறை கொடுமைகள், சித்திரவதைகள், என்கவுண்டர் கூட பண்ணுவானுங்க. ஆனா ஆளுங்கட்சியா இருந்தேன்னா, ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியா இருந்தேன்னா, அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவனா இருந்தேன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்ப இந்த காவல்துறையினுடைய இந்த இதா இருக்கட்டும், சட்டமா இருக்கட்டும், எல்லாம் அப்படியே வளைஞ்சு கொடுக்குது இந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும். கேவலம்டா, கேவலம். அப்ப கருத்தியல் போதாமை, அடங்கு மறு அத்து மீறி திமிரி எழு திருப்பி அடின்னா நான் அடிச்சுட்டான். அப்ப வன்முறையை தூண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசியல். இப்ப ஏர்போர்ட் மூதி தொடர்ச்சியா திருமாவளவனுடைய இந்த சந்தர்ப்பவாதத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு யூடியூப்ல உட்கார்ந்து. இதால் எப்படி எல்லாம் அந்த குறிப்பிட்ட மக்களை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றாரு, தன்னுடைய சுயலாபத்திற்காக எப்படி ஏய்த்து பிழைக்கிறார் அப்படின்னு. திமுகவுக்கு எப்படி அடிமையா போய் சுயலாபத்திற்காக எம்எல்ஏ சீட்டுக்காகவும் எம்பி சீட்டுக்காகவும் இவர் டெல்லியில பிளைட்ல பறக்கிறதுக்காகவும் எப்படி எல்லாம் இந்த மக்களை வந்து திமுக கிட்டையும் அறிவாலயத்துக்கிட்டையும் ஸ்டாலின் உதயநிதி காலையும் அடகு வச்சிருக்காரு அப்படின்றத ஏர்போர்ட் மூர்த்தி எக்ஸ்போஸ் பண்றாரு. அப்ப அதுக்கு வந்து மக்கள் மத்தியில ஆதரவு இருக்குது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனை பேச விடக்கூடாது, அவர் விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல நீ திராணி இருந்தனா, அப்ப இவரை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக அடிக்கிறான். இந்த மாதிரியான அரசியல் கலாச்சாரம் அப்படின்றது வந்து வடநாட்டுல நடக்கும். இவன் பேசினா அவனை அடிக்கிறது, அவன் பேசினா இவன் அடிக்கிறது, இது நடக்கும். இது தமிழ்நாட்டிலையும் இந்த திமுக ஆட்சியில் நடக்குது. கேவலம் கிட்ட காணும் இது. அப்போ எவன்லாம் இதுல வந்திருக்கிறானோ, அந்த தடி வச்சிருக்கிறவன்ல இருந்து அத்தனை பேரையும் தூக்கி குண்டர் சட்டத்துல உள்ள போடணும். இந்த நாய்களை முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும்.